வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் ஆல் ஃப்ளேவர்ஸ் சேனல். இன்னைக்கு 17வது பாசுரத்தோட திருப்பாவையில் விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதோட ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது 17வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாசுரத்தை முதல்ல பார்த்துருவோம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இதுதான் அந்த பாடல், 17வது பாசுர பாடல். இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் எழுப்புகிறாள். அவர்களையெல்லாம் எப்படி எழுப்புகிறாள்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அடைமொழி சொல்லி அவர்களுடைய புகழ், ஒவ்வொருத்தரையும் அவரோட புகழ்களை பாடி எழுப்புறாள். இதுல முதல்ல குடும்பத்துக்கு தலைவனாகிய நந்தகோபாலரை எழுப்புகிறாள். 16வது, அதாவது இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் 16வது பாசுரத்தில் நந்தகோபாலருடைய காவலரை எழுப்புகிறாள். இன்று அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையா அவர்களுடைய அடைமொழியை சொல்லி அவளுக்கு ஒரு புகழை பாடி எழுப்புகிறாள். முதல் 2 வரியை பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதான் இந்த முதல் 2 வரி. இதில் என்ன பண்ணுறா அப்படின்னா, நந்தகோபாலரை எழுப்புறா. எப்படி? இந்த உலகத்தில் இல்லை என்று இறந்து கேட்பவருக்கு, அதாவது உணவு, தண்ணீர், உடைகள் இவை எல்லாவற்றையுமே எப்படி தராராம்? போதும் போதும் என்னும் அளவுக்கு தானம் செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலரே எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது தானம்ங்கிறது எப்படி தரணும்னா, வாங்கக்கூடியவர் திருப்திப்படக்கூடிய நிலையில தானத்தை தரணும். வாங்குறவர் எப்படி வாங்கணும்? வாங்குறவரோட மனநிலை எப்படி இருக்கும்? என்ன அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும்? போதும்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். எந்த எந்த தானத்தை போதும்னு சொல்லுவோம்? உணவு மட்டும்தான் போதும் போதும்னு சொல்ல, ஓரளவுக்கு மேலே வாங்க முடியாது இல்லையா? அந்த அன்னத்தையும் தானம் செய்கிறார். தண்ணீர், உடை எல்லாவற்றையும் எப்படி தானம் செய்கிறார்னா நந்தகோபாலர் போதும் போதும், வாங்குறவர்கள் திருப்தி அளிக்கும் வகையில் தானம் செய்யக்கூடிய எம்பெருமானாகிய நந்தகோபாலரே எழுந்து வாருங்கள் அப்படின்னு முதல் 2 வரியில சொல்றான். அடுத்த 2 வரியில தலைவனை எழுப்பியாச்சு இல்லையா? அடுத்தது தலைவியை எழுப்பணும். அதை தான் பண்றாங்க. அந்த 2 வரியை பார்ப்போம். கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிற, இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவியாக விளங்கக்கூடிய எம்பெருமாட்டி யசோதையே, அவங்கள தான் அவர் சொல்றா. அந்த யசோதை எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொல்கிறாள் என்றால், நல்ல அழகு படைத்தவள், குடி போன்ற இடையை உடையவள், அருமையான கண்களை உடையவள் அப்படின்னு யசோதையை வர்ணிக்கிறாள். நம்ம முன்னாடி பாசுரத்திலேயே பார்த்தோம். அதாவது ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சங்கம் அப்படின்னு முன்னாடியே யசோதையை வர்ணிச்சிருக்காங்க. அதாவது யசோதை, எங்கள் குலத்திற்கெல்லாம் தேவியாகிய யசோதையே எழுந்து வா அப்படின்னு இந்த 2 வரியில எழுப்புறா. அடுத்த 2 வரியா பார்ப்போம். அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். இப்போ அப்பாவை எழுப்பியாச்சு, அம்மாவை எழுப்பியாச்சு. அடுத்தது கண்ணனை எழுப்புகிறாள். கண்ணன் எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறார் என்றால், விண்ணை கிழித்து கொண்டு பெருமாள் எடுத்த வடிவான வாமன அவதாரத்தை இங்க மீண்டும் நினைவுபடுத்துறா. அதாவது இந்த பாசுரங்கள்ல 30 நாள் பாசுரத்துல பார்த்தேன்னா 3 இடத்துல இந்த வாமன அவதாரத்தை ஆண்டாள் நாச்சியார் சுட்டி காட்டியிருப்பார். நம்ம 3வது பாசுரத்தில் பார்த்தோம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அங்கே ஒரு வாட்டி வாமன அவதாரத்தை பதிவு செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த 17வது பாசுரத்தில் உலகளந்த பெருமாளை நினைவு கூறுகிறாள். அடுத்தது 24வது பாசுரத்தில் ஒரு வாட்டி வரும், இந்த வாமன அவதாரத்தை நினைவு கூறுவா. அதாவது குள்ள வாமன மூர்த்தியாக இருந்து எப்படிப்பட்ட பெருமாளா வளர்ந்தாராம்? விண்ணை கிழித்து கொண்டு உலகளாவிய பெருமாளா ஸ்வரூபம் எடுத்து தேவர்களோட துயர தீர்த்தவராகிய கண்ணனே, எங்களோட துயரை நீங்க தீர்க்க எழுந்து வாங்கோ, கண்ணா எழுந்து வா அப்படின்னு இந்த 2 வரியில சொல்றான். அடுத்த கடைசி 2 வரியில இன்னொருத்தர் எழுப்புறா. யார பார்ப்போம். செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அதாவது பலராமரை இங்க குறிப்பிடுறா.
தம்பியை எழுப்பியாச்சு, அண்ணனையும் எழுப்பணும் இல்லையா? அதுக்குதான் பலராமரை எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, நல்ல அருமையான செம்பொன்னால் ஆன கழலை தன் திருவடியில் அணிந்த வீரம் நிறைந்த பலதேவரே, எழுந்து வாருங்கள். உங்கள் தம்பியையும் எழுப்பிண்டு நீங்களும் எல்லோருடைய துயரை தீர்க்கும் பொருட்டு எழுந்து வாருங்கள்னு இந்த பாசுரத்தில் பாசத்தோடு உறவுகளை, அதாவது பாசத்தோடு உறவுகளை நம்மளுக்கு நினைவுபடுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாடலோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இதில் வாமன அவதாரத்தை நினைவுபடுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார். அது மட்டும் இல்லாமல் ஆணவம் அறவே இருக்கக்கூடாது, எல்லோரையும் நம் உறவாக நினைக்க வேண்டும், எல்லோர் மீதும் அன்பு காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தால் மட்டும்தான் நம் உயரிய வாழ்க்கையை அடைய முடியும். அதாவது கண்ணனை மட்டும் எழுப்பலை, கண்ணனோட அதாவது நந்தகோபாலரோட காவலரை எழுப்புறா, அம்மாவை எழுப்புறா, அப்பாவை எழுப்புறா, அண்ணாவை எழுப்புறா, எல்லாரையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்புகிறாள். அதாவது எளிமை என்பது மிகவும் அவசியமானது என்பதை இந்த பாசுரம் நினைவுபடுத்துகிறது. ஒருத்தருக்கு எவ்வளவு கல்வி இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஆணவம் என்பது இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும். ஆணவம் இல்லாத இடத்துல எளிமை தானா வந்துடும். நான் என்னுடையதுங்க, நான் இது என்னுடையது, இதெல்லாம் என்னோட பொருள் அப்படின்லாம் அந்த எண்ணத்தெல்லாம் விடுத்து எல்லாம் இறைவனிடமிருந்து வருவது என்ற எண்ணத்தை வளர்த்துக்கணுங்கிறது தான் இந்த பாடலோட தாத்பரியம், தத்துவமாக சொல்லப்படுறது. இந்த பாடலுடைய விளக்கத்தை சுருக்கமாக சொல்லணும்னா, திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுறா. 3 பாசுரங்களில் நான் சொன்ன மாதிரி வந்தது இல்லையா? 3வது பாசுரத்தில், இப்போ இந்த 17வது பாசுரத்தில், அடுத்தது 24வது பாசுரத்தில் இந்த வாமன அவதாரத்தை சுட்டி காட்டியிருப்பாங்க. அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதால் தான் நாராயணன் வாமனனாக அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துறது தான் இந்த பாடலினுடைய உட்கருத்து. இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல என்ன பார்க்க போறோம்னா, பூஜையின் போது மணி அடிக்கிறோம் இல்லையா? அந்த மணி அடிப்பதன் சிறப்பு, அந்த மணியினுடைய சிறப்புகள் என்ன, மணியை உடைய நன்மைகள் என்ன, அடிக்கிறதுனால வர நன்மைகள் என்ன, மணியை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பூஜை நடக்கும்போது மணி அடிப்பதில் உள்ள மணி தகவல்களை பார்க்க போகிறோம். அதாவது கோயில்லையும் சரி வீடுகள்லையும் சரி பூஜை செய்யும்போது மணி அடிப்பது வழக்கம். சாதாரண மணிதானே நம்ம நினைச்சிடக்கூடாது. மணி அடிப்பதால் பல நன்மைகள் உண்டு. அதாவது மணி அடிக்கிறதுலையும் பல வகை உண்டு. மணி அடிப்பதையெல்லாம் ஒரே மாதிரி மணி அடிக்கக்கூடாது. ஒவ்வொரு விதமாக அடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. மெதுவாக மணி அடித்தால் அகர்பத்தி சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு பொருள். கணகணவென்று அடித்தால் சுவாமிக்கு தீபம் அல்லது தூபம் காட்டப்படுகிறது என்று பொருள். 2 பக்கமும் விசேஷமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்பது பொருள். மெதுவாக சீராக அடித்தால் இறைவனுக்கு அமுது படைக்கப்படுகிறது என்பது பொருள். மணி அடிப்பதின் தொனியை வைத்தே கோயிலில் என்ன பூஜை நடக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மணியை பற்றி பார்த்துட்டோம், எப்படி அடிக்கணும், மணியை எப்படி பயன்படுத்தணும். மணியை எப்போதும் நம்மளோட இடது கையால் எடுக்கக்கூடாது. மணியை நம்மளோட வலது கையால் எடுத்து பின்னர் இடது கையில் மாற்றிட்டு வலது கையால் கற்பூரத்தட்டை எடுத்து ஆரத்தி காட்டணும். எடுக்கும்போது வலது கையால் எடுத்து இடது கையால் மாற்றிட்டு கற்பூரத்தட்டை வலது கையில் வச்சுட்டு ஆரத்தி காட்டணும். இப்படித்தான் மணியை பயன்படுத்தணும். அதே போல் மணியை கீழே வைக்கும் போதும் இடது கையால் வைக்காம வலது கைக்கு மாற்றி கீழே வைக்க வேண்டும். சரி, இவ்வளவு பயன்பாட்டில் இருக்கிற மணி செய்யும் சப்தங்களுடைய நன்மைகள் என்ன? மணியின் கண்டை என்பது சாதாரணமானதல்ல. மணிகளில் ஓம் என்ற பிரணவம் ஒளிந்திருக்கிறது. தேவதைகளை வரவழைத்து துஷ்ட சக்திகளை ஓட்டக்கூடியது. பகவானுக்கு அமுது படைக்கும் போது ஏன் மணி அடிக்கிறோம்னா, நிசப்தமா இருக்கணும், அமங்கல பேச்சுக்கள்ல காதல விழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மணி அடிக்கப்படுகிறது. அப்படி அடிக்கும்போது எப்படிப்பட்ட பேச்சுக்களும் காதல விழாது இல்லையா? அதனால்தான் மணி அடிக்கப்படுகிறது. பூஜையின் போது அடிக்கப்படும் காண்டமணி என்பது மிக சப்தமாக ஒலித்து பிற தீங்கான சப்தங்களை அமுக்கிடும். அதனால்தான் அப்படி அடிக்கப்படுகிறது. உலக வாழ்க்கையிலேருந்து இறைவனை தன் பக்கம் ஈர்த்து கொள்ற ஒலியை எழுப்புகிறது தான் மணி ஓசை. அதனால்தான் திருநாவுக்கரசர் சிவபெருமானை போற்றி பாடினார். என்னன்னு? ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் போற்றி அப்படின்னு. மணி ஓசை எழுப்புற இடத்துல தீய சக்திகள் இருக்காது. நம்ம வீட்டில் பூஜை வழிபாட்டின் போதும் பூஜை மணி ஒலிப்பது நன்மை தரும். இத்தகைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தகைய சிறப்பு மிக்க மணிக்கே பூஜை செய்ய வேண்டும் என்று பூஜா முறைகள் கூறுகிறது. ஏன்னா
ஏன் அந்த மணிக்கே பூஜை செய்யணும் அப்படின்னா, இந்த பூஜா மணியின் அதிதேவதை வாசுதேவர், மணியின் நாக்குக்கு அதிதேவதை சரஸ்வதி, அடித்தல் அல்லது ஒலித்தலுக்கு அதிதேவதை சூரியன், நாதத்துக்கு அதிதேவதை ஈஸ்வரன். எனவே இத்தனை தேவதைகள் தேவர்கள் இருக்கா இல்லையா, எனவே மணிக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஒரு சின்ன ஸ்லோகம் மணியை பற்றினது இருக்கு. காண்டாமணி பூஜைக்கான மந்திரம் இருக்கு. ஆகமார்த்தம் தூ தேவானாம் கமனார்த்தம் தூ ரக்ஷசாம் காண்டாரமம் கரோம் யத்ய தேவாதஹ்ய வானலாஞ்ச நமகா. இதோட அர்த்தம் என்னன்னா, உள்ளத்தில் தூய்மையான உணர்வு எழுப்புவதற்கும் தீய உணர்வை வெளியேற்றுறதுக்கும் மணி ஒலிக்கிறேன் என்பதுதான் அப்போது இந்த ஸ்லோகத்தோட பொருள். மணி தொடர்ந்து ஒலிக்கும் இடத்துல தீய சக்தி இருக்காது. இந்த உடம்பு முழுவதும் நல்ல சக்தி, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது தான் ஐதீகம். இந்த மணி அறிவியல் ரீதியாக பார்த்து இறைவனை வந்து மனசோட லைக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மணி ஒலி பயன்படும். அதை தவிர அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த மணிங்கிறது எதால் ஆயிருக்குன்னா, கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், வெள்ளி, ஈயம் இந்த உலோக பொருட்கள்லாம் சரியான கலவையில் பயன்படுத்தப்பட்டு செய்யப்படுவது தான் இந்த மணி. அப்படி அடிக்கும் போது இந்த மணி என்ன பண்ணும்னா, நம்மளுடைய மூளையினுடைய வலது இடது பாகத்தை சமன் செய்யும். அதோட அந்த மணியோட ஒலி ஒரு 10-20 வினாடி இருக்கும். அந்த நாழிகைக்குள் மனிதனுடைய உடம்புல இருக்கிற 7 குணப்படுத்தும் மையப்புள்ளிகளை அது வந்து சமன் செய்யும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணும். இதெல்லாம் தான் மணியினுடைய நன்மைகள். நாளை வேறு ஒரு பாவை பதிகத்தினுடனும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடனும் சந்திக்கிறேன். நன்றி. வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் ஆல் ஃப்ளேவர்ஸ் சேனல். இன்னைக்கு 17வது பாசுரத்தோட திருப்பாவையில் விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதோட ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில்